வணக்கம் ரோவலே. என்னென்னு சொன்னால் என் தம்பியோரால் தான் என்னோட சேர்ந்து இணைஞ்சி செயல்படணுமன்ற சொல்லி ஒரு தம்பியோரால் என்னோட விளக்கிட்டு இருக்கார். அவர் இந்த குடும்பத்தை கொண்டு வந்து எனக்கு காட்டியிருக்கிறார். இவர் முன்னாள் போராளி. என் இதுகளை இதை அடுக்க எனக்கு இது இல்லை. முன்னாள் போராளி என்றபடியால் நான் கண்டிப்பாக இதை வெளியில் தெரியப்படுத்தணுமென்றக்காண்டி வந்திருக்கிறேன். இவர் கதைப்பேர், இவற்றை இதுகளெல்லாம் கதைப்பேர். இவர்களுக்கு உதவித்திட்ட நேரம் கிடைக்கட்டும். நான் அதை இவளுக்கு கிடைச்சதுன்றதை தெரியப்படுத்தினா காணும். அவ்வளவுதான் என்னுடைய ஒரு இது. கண்டிப்பாக வணக்கம் உறவுகளே. இந்த அண்ணா கதைக்கும் அவற்ற பிரச்சனைகளை நீங்களே கேளுங்க. வணக்கம். என் பெயர் மகேந்திர மனோராஜ். நான் கடந்த 2009 இந்த இருஜித்தில் காயப்பட்டு இடுப்புகளை இயங்காமல் செல்பீஸ் பட்டபடியாக 16 வருஷமாக சக்கர நாட்காலியில் வாழ்ந்து கொண்டு வருகிறேன். இது படுத்த படுக்கையெல்லாம் படுக்கப்புண் காரணம் என்ன, படுக்கப்புண் பெறும் ஜூரின் பிரச்சனைகள். அடுத்தது இனி நிறைய ஆப்ரேஷன் எல்லாம் செய்தது. அப்போ எனக்கு சரியாக கஷ்டம். வீட்டில் அப்பா இல்லை, ஆம்பளை உதவி இல்லை, குடும்பத்தை நான் தான் பார்க்கணும். எனக்கு இந்த நிலைமை. அம்மாவும் வேலைக்கு போயிடாது, கிடைக்கிட யாரும் கூப்பிட்டா இடைக்கிட போகிறது. இது என்னை பராமரிக்கிறது. அப்புறம் 2 தங்கச்சி மாதிரி இருக்குது. அவங்க இனி எதிர்காலங்கள் இனி அந்தளவுக்கு வசதியும் இல்லை. வீடும் பிரச்சனை ஆகிட்டு எனக்கு. குடும்ப கஷ்டம் சரியாக மோசம். மர்மக்கோட்டுக்குள்ளே நானும் வாழ்கிறேன். ஏதோ அவங்க சாமான் பண்ணி தந்ததான் சாப்பிட்ற நிலைமையிலையும் இருக்கிறாங்க. சரியா நிலைமையில் படு மோசமாக தான் ஏதோ இருக்கிற உள்ளவங்க உதவி செய்யலைன்னு சொன்னால் உங்களோட புண்ணியத்தில் நான் வாழுவேன். வேறு உதவி திட்டங்கள் இவ்வளோ காலத்து கொண்டு வந்தது இல்லையோ. உதவிகள் கிடைக்கலன்னு சொல்லலைன்னா உதவி கிடைச்சது தான். அப்போ இவ்வளோ நாளும் சமாளித்து கொண்டு போனதான். இந்த 16 வருஷமாக இருக்கிறேன்டா இது நடந்த இவ்வளோ நாள். கண்டிப்பாக 2009 3ஆம் மாதம் முதலாந்தே காயப்பட்டு ஆனால் கடந்து இவ்வளோ பவுனியாலெல்லாம் இருந்து நான் எல்லாம் சமாளித்து கொண்டு தான் போனேன். ஏன்னு சொன்னால் இப்போ ஒரு உதவின்னு சொன்னால் இப்போ ஒரு வருஷம் பண்ணால் சும்மா இல்லை, 16 வருஷம் பண்ணால் அங்கே போகுது. அப்போ அதெல்லாம் சமாளிக்கணும். அதோட இதுகள் பிரச்சனைகள். அடுத்தது இந்த அடிப்படை வசதியும் கொஞ்சம் குறைவு தானே. எனக்கு இந்த பாத்ரூம் பிரச்சனைகள் இது இப்போ நீங்கள் வாடகைக்கு இருக்கிறோன்னா வாடகைக்கு தான். அடுத்தது அவர் முன்னாள் போராளி தான். அவர் எனக்காக தான் அந்த வீடு தந்தவர். முன்னாள் போராளி தந்த வீடு. நன்றி நன்றி. இங்கே இருக்கிறவர்களே அப்படி ஒரு உதவி செய்யறோம். நன்றி நன்றி. அவருக்கு நன்றி என்று சொல்லுங்க. நன்றி சொல்றேன். அதுக்கப்புறம் தண்ணி காசு கரண்ட் காசு நாங்கள் கட்டுறோம். அந்த அளவுக்கும் வசதியும் இல்லை, வருமானம் ஒன்றும் இல்லை. இப்போதைக்கு எந்த உதவியும் இப்போ எனக்கு கிடையாது. அரசாங்கத்தாலையும் பெருசாக இப்படி இருந்தோண்டும் ஒரு தன்மானத்தை விளக்கக்கூடாது யோசிக்கிறீர்கள் பாருங்க. கண்டிப்பாக உதவி வருமண்ண. நானே என் கையே நடங்குது. உண்மையை சொல்கிறேன். எனக்கும் இரக்கம் நான் இரக்கம் படைச்சி இதனோடைய தான் இந்த இதுக்குள்ளேயே வந்திருக்கிறேன். கண்டிப்பாக உதவி திட்டங்கள் வரும். கண்டிப்பாக இன்னும் ஒரு இது நேரடியாகவே நான் எல்லா இதையும் நேரடியாகவே தொடர்பு படுத்திக்கிறேன். ஏன் இதை சொல்கிறேன்னு சொன்னால், நான் இதோட ரெண்டாவது முன்னாள் போராளி என்று சொல்லி ஆக்களை சந்திக்கக்குள்ளே வாரம் போகிறோங்க. நான் 2வது ஆளை சந்திக்கக்குள்ளே எனக்கு ஒரு விஷயம் அவைகள்கிட்ட தெரியப்படுத்துகிறேன். என்னன்னு சொன்னால், இந்த உதவியல்ன்றது என்ன மாதிரி தம்பி, என்ன செய்யணும், என்ன இது அப்படி என்று கேட்குறத விட தாங்கள் இதுக்குள்ளே முகங்காட்ட வெறுனம் இல்லை தம்பி பிரச்சனை, தங்களோட கஷ்டம் இருந்தாலும் இல்லை தம்பி பிரச்சனை இல்லைன்ற அளவுக்கு இருக்கணும். நான் அவர் கூட்டிக்கொண்டபடியா இல்லை உங்களை நான் வெளியில் தெரியப்படுத்தணும், இப்படி எல்லாம் இருக்கணும்னு சொல்லி தெரியப்படுத்தணுமென்றக்காண்டித்தான் இந்த வீடியோவை நான் இவருக்காக எடுக்கிறேன். கண்டிப்பாக இந்த உதவி திட்டங்கள் எதுவும் வரும் பட்சத்தில் நேரடியாக இவன் பேங்க்கு அக்கௌண்ட்டு இவன் நம்பர் எல்லாம் நான் நேரடியாக தருவேன். இதில் தருவேன். நான் இந்த வீடியோவோடைய தருவேன். அண்ணாக்க இந்த பிஜிஆர் இருக்கோண்ணா. பிஜிஆர் தேவை முக்கியமாக. அடுத்தது அடிப்படை வசதியும் தேவை தான். முதல் பிஜிஆரை பார்ப்போம். பிஜிஆர் ஏதாவது கொஞ்சம் கண்ணால் ஆகிட்டுது பழசாப்பா. நான் அது இந்த வீடியோவில் அது நான் தருவேன். வணக்கம் உறவுகளே. இதான் அவற்ற கட்டில். இதுவும் அவர் சொல்கிறார் கரல் பிடிச்சிட்டு தான் கீழால் கரல் பிடிச்சிட்டு தான் காலுகள். இவருக்கு வெற உதவியில் இவருக்கு தேவையானது எதாண்டி கொண்டு மிச்ச இதுகள் எதுவும் இதாண்டிச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக அவருக்கு சாமானாகவும் பண்ணணும். கட்டில் வீச்சியார் அந்த இதை கூட நாங்கள் பார்த்து விடலாம். அவருக்கு வைக்க ஃபேன் ஒன்று இருக்கணும் கட்டாயம். இந்த வீடு நான் காட்டுறேன். இந்த இதோட நான் வீடு காட்டுறேன். கதை நீங்கள் கதைக்கலாம். நீங்கள்லாம் கண்டிப்பாக கதைக்கணும். இதில் வீட்டுக்குரிய சாமான எல்லாம் தேவைப்படுது. சோப்புகள், ரின்ஸோ, கொம்பட் போத்தல்கள், எண்ணெய், இந்த ஓடிக்குளம் போத்தல்கள், அடுத்த சரங்கள், பெட்ஷீட்டுகள் இதெல்லாம் முக்கியமாக தேவை.
படுக்க புண்ணு அதில் வர கொஞ்சம் சுத்தம் சிலமெல்லாம் இப்படியே தான் போகிறதா? கல்ட்டர் தான் பாவிக்கிறேன். சரி சரி. கல்ட்டர் தான் பாவிக்கிறேன் நான். அடுத்தது வந்து அடைச்சேன்னு சொன்னால் புறகு இரவுல ஆட்டோவெலாம் போகணும். ஆட்டோ காசும் அந்த அளவுக்கு வசதியும் இல்லை எனக்கு. அந்த அப்படி தான் இப்போ வெளியே பார்க்குறார்கள். கண்டிப்பாக நீங்கள் மனசு இறங்கி உதவி செய்தேன்னா எனக்கு ஒரு பிரயோசனமாக இருக்கும். இது அவ்வளோதான். இந்த இது முக்கியமான சாமான்லாம் தேவை எனக்கு. அதான் வீட்டுக்குரிய அடிப்படை சாமான்லாம் முக்கியமாக தேவை எனக்கு. அதை செய்து என்ன இல்லைன்னு அதான் அதுதான் இதான் முக்கியம். நிலைமை தெரியும். இதான் சாகும் வரைக்கும் உங்களுக்கு இதே நிலைமை தான். அதுதான் அதுதான். என் நம்பர் இருக்கா, நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி விட்றேன். அவர் சொல்லுவார், கேளுங்க, ஆறுதலாக சொல்லுங்க. என் ஃபோன் நம்பர் வந்து தொலைபேசி இலக்கம் வந்து 077 40 20 126. இதான் இந்த ஃபோன் நம்பர். இதுக்கு அடுத்த வேலை செய்யும் எனக்கு கண்டிப்பாக. அடுத்த வந்து இது ஆரம் வந்து அது வந்து இப்படி கலைக்கிறான புறாணிக்க வேண்டாம். என்னென்னு சொன்னால் புலப்புறத்துக்கான சில பேர் வந்து இவங்களுக்கு உதவி போகுது, அது போகுது, இது போகுதுன்னெலாம் சொல்லுவாங்க. ஆனால் இவர் வந்து நேரடியாக வந்து பார்த்தவர் நிலைமை என்னண்டு. சில பேர் வந்து அப்படி இருக்காங்க. கொஞ்சம் என்னையமா நிறைய பேர் இருப்பாங்க. என்ன பக்கண்டு எதுக்குன்னு சொல்லி கொண்டு இருப்பாங்க. அது அவங்களுக்கு தான் இதை வெளியில் போடுவேன். போட்டு நீங்கள் செய்கிறவங்களோட உதவி திட்டங்களே தண்ணுங்க. இவருக்கு வந்து ஒரு கட்டில் மட்டும் கட்டாயம் தண்டோணும். கண்டிப்பாக. சரி சரி, நான் அது வீச்சாரெலாம் எடுத்துருக்குறேன். நான் அதெல்லாம் போடுவேன். போட்டு நான் எனக்கு வர கோல் வந்தால் கூட நான் இதான் இந்த இப்போ இருக்கிற வீட்டு கதவு இது போட்டிருக்கு. இந்த இதுகள் சொந்த வீடு இல்லை தான் நான் வேண்டிய இது. இது வந்து வாடகைக்கு இருக்கணுமா? பரவாயில்ல, ஒரு முட்டை ஒன்று பொரியுது. பாவக்காயா? பாவக்காய் காணிக்க அப்படிங்கினதோ? காணிக்க அப்படிங்கினதோ? எனக்கு அது முட்டை மாதிரி தெரிஞ்சிட்டு சாரியா.